viewers, welcome to Nila soru recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது Mughlai veg dhum biryani. இது வந்து அடியார் ஆனந்த பவன் ஹோட்டல் பெங்களூர்ல எல்லா இடத்துலயுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பர்టిక్యులரா சாந்தி நகர் ஹோட்டல்ல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நான் ஏற்கனவே நிறைய தடவை ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும், வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முகலாய் வெஜ் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து சாதம் வடித்து எடுத்துக்கணுமா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த அரிசியை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அரிசி பொங்கி வந்த பிறகு இந்த அரிசிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கல்லுப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி முழுக்க வேக விடாமல் பாதி அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அதாவது 50% வெந்திருக்கணும். நாம் வந்து அரிசியை எடுத்து கையால் உடைச்சி பார்த்தோம்னா அது 4-5 உடைஞ்சி வரணும், நசுங்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்தால் அந்த அரிசி கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து ஒரு கொலாண்டரில் நாம் வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு இதை வந்து ஒரு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலியில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அந்த எண்ணெயில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சூடான பிறகு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்காது. இந்த ரெசிப்பியில் மீடியமாக காரம் இருக்கும். நான் வந்து இந்த மிளகாவை உடைச்சி போட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விடணுமா இருக்கும். இது பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும், அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், அதையே சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு புதினா, இதுவும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது, இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து இந்த வெஜ் தம் பிரியாணிக்கு ஒரு நல்ல க்ரீன் கலர் கொடுக்கும். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணுமா இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்து நாம் பிரியாணிக்கு வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கணுமா இருக்கும். அதே பாத்திரத்தில் தான் நாம் பிரியாணியும் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்க வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் முதல்ல நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். இந்த முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 25 முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போது முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டிருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து நான் தண்ணியை வச்சிடுறேன். இந்த முகலாய் வெஜிடபிள் பிரியாணியில் பன்னீர் கூட சேர்த்துருப்பாங்க. நானும் அதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர். இந்த பன்னீரை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். இந்த பன்னீருக்கு வந்துட்டு நம்ம அடியில் போடும்போதே எண்ணெயில் பிடிக்கும், அதோட ஒன்றோடு ஒன்று ஒட்டும். அதனால் கொஞ்சம் தூரமாக போட்டு இதை பொரித்து எடுத்துக்கணும். பொரித்த பிறகு இதை வந்துட்டு வார்ம் வாட்டரில் லேசான சூடு இருக்கிற தண்ணியில் இதை போட்டு வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு பன்னீர் சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறதோ இல்லை பச்சை தண்ணியிலையோ போட்டு வைக்கிறது இது சரிப்பட்டு வராது. ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம லேசான சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு தேவையானப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம பன்னீர் நல்லா லேசாக செவந்து வந்திருக்கு. ரொம்ப செவக்கிற அளவுக்கு விடாமல் லேசாக செவந்ததும் இதை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சிடுறேன். தேவைப்படும் போது இதை எடுத்து பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இதே பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயில் நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தின் ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு பிரியாணிக்கு வறுக்கிற மாதிரி வறுத்து நல்லா பொன்னிறமாக இதை வறுத்து எடுத்துக்கணும். இது வறுபடுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தேவைப்படும். நல்லா ஹை ஃப்ளேமில் வறுக்கணும். இது வந்துட்டு ஒன்று செவந்த மாதிரியும் ஒன்று வெள்ளையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இது வந்து ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் எடுக்கும்போது வந்து இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா கையில் உடைஞ்சு பவுடர் ஆகிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி வறுத்தாத்தா பிரியாணிக்கு, அதாவது நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்தாதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் அதிகமாக இருக்குது. இதை வந்துட்டு நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும். இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் இதே பாத்திரத்தில் நிறுத்தியிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா, அதுலேயே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், அதை பிரித்து போட்டுடுங்க. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அதோட ஒரு 3 லவங்கம். இது 3ம் வந்து நல்ல வாசனை வரட்டும். அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் அப்படி கலந்து விடுங்க. இந்த வாசனை பொருட்களோட வாசனை இறங்கின பிறகு இதில் வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் டைரெக்டாக நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கிறேன். இது அரை கப் எடுத்திருக்கேன். அடுத்து இதே எண்ணெயில் பச்சை பட்டாணி ஒரு அரை கப். இதில் பச்சை பட்டாணி தான் சேர்ப்பாங்க, ஊற வச்ச பட்டாணியை சேர்க்குறதில்ல. ஆனால் நம்ம விருப்பத்துக்கு நம்ம வேணால் பச்சை பட்டாணி இல்லைன்னா ஊற வச்ச பட்டாணியை முதல்ல வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது வந்து அரை கப் அளவுக்கு பீன்ஸ் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அடுத்து நூக்கல் வந்து அரை கப் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிகளெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இதில் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறது கிடையாது. இந்த காய்கறிகளை மீடியம் லோ ஹீட்டில் தான் வதக்கணும். இதுக்கு வந்துட்டு எனக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசியில் உப்பு சேர்த்துட்ருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதாவது வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, வதக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தயிர் மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கறது கிடையாது. இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப சாஃப்டாக வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். 5 நிமிஷத்துக்கு குறைஞ்ச தீயில் இந்த காய்கறிகள் எல்லாம் வெந்து முடித்த பிறகு இப்போ நம்ம இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளில் பாதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடியில் இருக்கிற காய்கறிகளை சமப்படுத்தி வச்சுட்டு அதில் நாம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை மொத்தமாக கொட்டிடாமல் பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் அரிசி மட்டும் சேர்க்குறதா இருந்தால் அகலமான பாத்திரத்தில் அதை முழுசாக சேர்த்துடலாம். நல்லா ஆறின சாதத்தை பாதி இது மேலே நல்லா சமமாக தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை திரும்பவும் கொட்டி விட்டுடலாம். மிச்சம் இருக்கிற பாதி ரைஸையும் அது மேலே போட்டுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். அடுத்து நம்ம பொரித்து வச்சுருக்க பன்னீரை சுடுதண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த ரைஸோட மேல் பகுதியில் தூவி விட்டுடலாம்.
அடுத்ததாக நாம் பிரியாணிக்காக வறுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தில் பாதியை இது மேலே தூவி விட்டுடலாம். மீதம் பாதியை நாம் சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணுமா இருக்கும். அந்த மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த ரைஸ் மேலே போட்டு விட்டுடுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா விட்டுடுங்க. அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுடலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பொரிச்ச எண்ணெயை மேலே இதில் ஊற்றிடுறேன். இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளவான மூடியை இது மேலே போட்டுட்டு ஒரு பாரமான கல்லை நான் இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது தண்ணி பாத்திரத்தை கூட நிரப்பிட்டு வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே சிம்மில் வேக வச்சிடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறந்து பார்க்காம இதுக்கு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரைஸில் இறங்குற மாதிரி விட்டுட்டு அடுத்து தான் நம்ம இதை கலந்து சர்வ் பண்ணணுமா இருக்கும். எந்த தம் பிரியாணியாக இருந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம வந்துட்டு அதை கலந்துடக்கூடாது. இது நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அரிசி உடையாமல் பக்குவமாக கிளறி விடணும். அப்படியே தட்டில் எடுத்து வைக்காமல் இந்த காய்கறிகள் மசாலா எல்லாம் இதில் லேசாக ஒட்டுற மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த முகலாய் வெஜ் தம் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியானது. இது செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சாப்பிட்டுட்டோம்னா திரும்பவும் செஞ்சு சாப்பிடணும் போல் ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த் வைஸ் கூட ரொம்பவே நல்லது. இப்போ இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஹோட்டலில் ஒரு ஸ்கொயர் பவுலில் சர்வ் பண்ணுவாங்க. நான் ரவுண்ட் பவுல் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் பவுலில் நம்ம கலந்து வச்சுருக்க ரைஸை நல்லா போட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுடலாம். நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணி அதாவது கவிழ்த்திட்டு இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். இதை தூவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி ஒரு சிலதை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்ததாக நாம் இதுக்கு மேலே ஒரு சீஸ் க்யூபை எடுத்து கொஞ்சம் துருவி மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக சர்வ் பண்ணலாம். இப்படி தான் அடியார் ஆனந்த பவன் ஹோட்டல்லையும் சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்து இந்த ரெசிபின்னுட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நான் செஞ்ச முகலாய் வெஜ் தம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நான் செஞ்ச மாதிரி அதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.